We will continue the chapter 20 liberalization, privatization, globalization. First topic is dimensions of new economic policy. இந்த நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லா கண்ட்ரீஸும் எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொன்னோம்னா மிஸ்டர் ஆர்த்தர் டங்கல்ன்றவர் 22,000 பேஜ் டாக்குமெண்ட்டை அவர் WTO ஆர்கனைசேஷனுக்கு சப்மிட் பண்ணியிருந்தார். அதுதான் டங்கல் டிராஃப்ட்ன்றது. அதுதான் இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி உருவானதுக்கு ஒரு அடிப்படை காரணம்னு சொல்லலாம். இந்தியாவும் பார்த்தோம்னா 1991 பார்த்தோம்னா இந்த நியூ எக்கனாமிக் பாலிசிஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது. ஸோ அதனோட 3 டைமென்ஷன்ஸ் தான் நம்ம லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன்றது சொல்கிறது. நெக்ஸ்ட்டு மீனிங் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன். ஆக்சுவலி லிபரலைசேஷன்னா என்ன? எப்போ ஒரு கவர்மெண்ட் தன்னோட லாஸ் அண்ட் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸை, சட்ட திட்டங்களை லிபரலைஸ் பண்ணுதோ இல்லை ரிலாக்ஸ் பண்ணுதோ அதுதான் நம்ம லிபரலைசேஷன் சொல்கிறது. இந்த லிபரலைசேஷனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட் தன்னோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எல்லா விதத்துலேயும் குறைக்குது. ஸோ இதனால் ரிலாக்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஃப்ரீயாக ஒரு மார்க்கெட்டை இன்டர்நேஷ்னல் லெவலில் உருவாகிறதுக்கு இது வாய்ப்பாக அமையுதுன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த லிபரலைஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த டேரிஃப் ரேட்டை குறைக்குது, வரி விதிப்பை குறைக்குது, சப்சிடைஸு, மானியங்கள், அதர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிட்வீன் 1 or 2 கண்ட்ரீஸோட அதனால் குறைக்கிறதுனால ஒரு நாட்டிலேருந்து மற்றொரு நாட்டுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோ ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுதுன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த லிபரலைசேஷன்னால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த லைசன்ஸ் சிஸ்டமு இல்லை லைசன்ஸ் சார்ஜுன்னு சொல்கிறோமோ அது கண்டிப்பாக ஃபுல்லாக அபாலிஷ் ஆச்சுன்னு தான் சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு we will see the advantages and disadvantages of liberalization. First one, advantages. Increase in the foreign investment. சப்போஸ் ஒரு கண்ட்ரி தன்னோட ட்ரேடை லிபரலைஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிது? அவங்களால அந்நிய தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவங்க ஈஸியாக அவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க. இதனால் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுனால நமக்கு கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்குது, அதே போல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்லேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது, நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். இந்த ரெகுலேஷன்ஸில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுனால ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? ஈஸியாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். இதனால் நம்மளுக்கு ஃபாரின் கேபிட்டல் ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறதுன்னா அக்சஸ் பண்ணுறோன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ரேட்ஸும் என்ன ஆகுது? ஈஸியாக நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுது. கரன்சி ரேட்ஸும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் இன் கன்சப்ஷன். இந்த லிபரலைசேஷன்லாம் பார்த்தோம்னா எப்போ லிபரலைஸ் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது? ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமானால் நமக்கு என்ன கிடைக்குது? கன்சப்ஷன் பார் அதிகமாகுது. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் உற்பத்தி அதிகமாக பொருட்களும் அதிகமாக வாங்குறாங்கன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸு. ஸோ இந்த வரி விதிப்பு டேரிஃப் பேரியர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுனால கன்சூமர்ஸ்க்கு பார்த்தோம்னா பொருட்கள் குறைந்த அளவில் கிடைக்கிறது தான் சொல்லலாம். இதுவே ரொம்ப பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறது பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் இது ஈஸியாகுது. ஏன்னா அவங்களோட ப்ரைஸ் லெவல் என்ன ஆகுது? குறையுதுன்னு தான் சொல்லலாம் கன்சூமர்ஸ் கொடுக்கறது. அடுத்து ரிடக்ஷன் இன் எக்ஸ்டர்னல் போரோயிங்ஸ். ஸோ லிபரலைசேஷனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கண்ட்ரீஸை மற்ற கண்ட்ரீஸை நம்ம போரோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த லிபரலைசேஷன் இருந்ததுன்னா இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணுறோம்? பாரோ பண்ணுறோம். ஸோ நம்ம லிபரலைஸ் பண்ணுறதுனால நம்ம பாரோ பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம்? மற்ற கண்ட்ரீஸ் ஈஸியாக நம்ம கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பாரோயிங் பவர் என்ன ஆகுது? குறையுதுன்னு தான் சொல்லலாம். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ். இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ட்ரேட் லிபரலைசேஷன்ஸில் பார்த்தோம்னா ஒரு பேலன்ஸ்டு எக்கனாமியில் ஒரு பேலன்ஸ்டு இருக்கிறதில்ல. ஏன்னா ஒரு இம்பேலன்ஸ் தான் அது ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா சில கண்ட்ரீஸ் பார்த்தோம்னா நல்ல க்ரோத் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுது.
ஆனால் சில கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா சில இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா குறையுதுன்னு தான் சொல்லலாம். இதனால் என்ன ஆகுது, எந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் க்ளோஸ் பண்ணுதோ அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் ஆகிடுது. ஏன்னா அவங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டமாக ஆகிடுதுன்னு சொல்லலாம். அடுத்து லாஸ்ட் டு டொமஸ்டிக் யூனிட்ஸை. ஸோ நம்ம ஃபியூர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க லிபரலைஸ் பண்ணுறதுனால. இதனால் என்ன ஆகுது, நிறைய கம்பெனிஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்ஃப்ளோ ஆகுது. நிறைய நியூ கம்பெனிஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. இதனால் யாருக்கு ஒரு த்ரெட்டனிங் பயமுறுத்துது அப்படின்னு சொன்னால் டொமஸ்டிக் யூனிட்ஸு. பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு காம்பீட் வித் த ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ்னால அவங்களால காம்பீட் பண்ண முடியலன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட், இன்க்ரீஸ்டு டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் நேஷன்ஸு. ஸோ ட்ரேட் லிபரலைசேஷனால் நமக்கு என்ன ஆகுது, ஃபர்ம்ஸ் அப்ராட்லேருந்து வர ஃபர்ம்ஸ் காம்படிஷன் ஸ்டிஃப் காம்படிஷன் ஆகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப அதிக லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட டாமினேட்டிங் பவர் அதிகமாகுது. இதனால் மார்க்கெட்டிங்கோட கண்ட்ரோல் யார்கிட்ட போய் சேருதுன்னா இந்த பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட். இந்த ட்ரேட் லிபரலைசேஷனால் என்ன ஆகுதுன்னா, யாருக்கு ஒரு டேமேஜ் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் எந்த கண்ட்ரீஸ்லாம் டெவலப்பிங் லெவலில் இருக்கோ அந்த கண்ட்ரீஸை தான் சொல்லலாம். பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு காம்பீட் அகெயின்ஸ்ட் அ ஃப்ரீ ட்ரேடில் அவங்களால காம்படிஷன் கொடுக்க முடியல. ஸோ யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம், எந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆர் பெனிஃபிட்டட் மோர் தென் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் தான் சொல்லலாம். இதுதான் இதனோட ட்ராபேக்ஸ் பா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன். இந்த லிபரலைசேஷனோட தாக்கம் தான் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்தியன் எக்கனாமி தன்னோட ஜிடிபி க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. எந்த லெவல்லனா $1.3 பில்லியன் லெவல், ட்ரில்லியன் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் இந்தியன் எக்கனாமி பார்த்திங்கன்னா 7th பிளேஸில் கண்ட்ரீஸ் ஆல் ஓவர் வேர்ல்டில் 7th பிளேஸில் ரீகெயின் ஆகுது தான் சொல்லலாம். இதனால் லிபரலைசேஷனால் நமக்கு நியூ மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுது, நியூ மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்குதுன்னு தான் சொல்லலாம். ஸோ இது அப்ராட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய மார்க்கெட்டிங் செக்டர்ஸை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நமக்கு நிறைய கிடைக்குது. அதே போல் பார்த்தோம்னா இந்த நியூ மார்க்கெட் ஃபார் வேரியஸ் குட்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆரம்பிக்குது. இதனால் அர்பன் மட்டும் டெவலப் ஆகுதுன்னு தான் சொல்ல முடியாது, ஈவன் ரூரல் கூட டெவலப் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதனால் பார்த்தோம்னா லோன்ஸ் பேங்க்கிட்டேருந்து நம்ம லோன்ஸ் வாங்குறதுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக லோன்ஸ் வாங்குறது நிறைய சான்சஸ் கிடைக்குது. பேங்க்ஸும் தே ஆர் ரெடி டு ப்ரொவைட் மோர் லோன்ஸ்ன்னு தான் சொல்லலாம். அடுத்து லேட்டஸ்ட்டு அவுட்கம் ஆஃப் லிபரலைசேஷன் எதுன்னு சொன்னோம்னா ஃபாரின் கொலாபரேஷன். ஏன்னா ஃபாரினோட நம்ம ஒருங்கிணைப்புக்கு சொல்கிறோம். அடுத்து நம்பர் ஆஃப் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு வைடில் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா கூட நிறைய எம்என்சி கம்பெனிஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறது, இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் சொல்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீனிங் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். ஆக்சுவலி ப்ரைவேட்டைசேஷன்னா என்ன, ஒரு கவர்மெண்ட் எப்போ தன்னோட ஓனர்ஷிப்பு எல்லாத்தையும் ப்ரைவேட் செக்டார்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது பார்த்திங்களா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறது, ப்ரைவேட்டைசேஷன் சொல்கிறது. சிம்பிளாக சொன்னோம்னா ப்ரைவேட்டைசேஷன்னால் என்ன ஆகுதுன்னா, ப்ரைவேட் செக்டார்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் பப்ளிக் செக்டார்ஸ் ரிசர்வாக இருக்கோ அந்த இடத்துலலாம் ப்ரைவேட் செக்டார்ஸும் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விதத்தில் சொன்னோம்னா பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் ப்ரைவேட் செக்டார்ஸ்ட்டை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்லலாம். ஸோ எதுக்காக இந்த மெயின் ரீசன் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, பிகாஸ் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா லாஸில் ரன் ஆகுது. எதுக்காக அவங்களுக்கு லாஸஸ் ரன் ஆகுது, சம்டைம்ஸ் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் சரியில்லை, சம்டைம்ஸ் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படுது. அதே போல் மேனேஜர்ஸ் தோஸ் ஆர் ஒர்க்கிங்னோ தே குட் நாட் ஒர்க் இண்டிபெண்ட்லி, தன்னிச்சையாக அவங்களால செயல்பட முடியல. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் பார்த்தோம்னா ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் யூட்டிலைஸ் ஆகலைன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் எஃபிஷியன்சி இருக்கிறதுனால, கண்டிப்பாக இன்எஃபிஷியன்சி இருக்கிறதுனால
பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாமே ப்ரைவேட்டைசேஷன் ஆகிறதுக்கு ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்கன்னு தான் சொல்லலாம். Let us see some examples. First one is Bharat Aluminium Company Limited, Balco, Hindustan Zinc Limited, Indian Petrochemicals Corporation Limited, Maruti Udyog Limited, and Modern Food Industries Limited. And Indian Scooter Limited is the first public sector unit which has turned to a private sector unit. Okay. Next, we will see the meaning and forms of globalization. Actually, what is meant by globalization? ஒரு குளோபலைசேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, டொமஸ்டிக் கம்பெனிஸ் வந்து மற்ற உலக அளவில் இருக்கிற கம்பெனிஸோட இன்டெகிரேட் ஆகுது, ஒருங்கிணைக்குது ஆகுது பார்த்திங்களா. அது எதனா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ட்ரேடோ இல்லை ப்ரொடக்ஷன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் எவ்ரிதிங் தே ஆர் இன்டெகிரேட்டட் வித் த ஃபாரின் கண்ட்ரீஸு. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறது, உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் சொல்கிறோம். இதனால் என்னென்னா எந்த பிஸ்னஸோ இல்லை ஆர்கனைசேஷன்ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதே போல் பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து என்னது இண்டஸ்ட்ரீஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ குளோபலைசேஷனை சிம்பிளாக சொன்னோம்னா எல்லா பொருளாதார கண்ட்ரீஸோட பொருளாதார எக்கனாமிக்ஸும் ஒருங்கிணைக்கிறது தான் நம்ம குளோபலைசேஷன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ குளோபலைசேஷனால் நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குது, நமக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள பொருளாதார பேரியர்ஸ் தடுப்புகள் வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். இதனால் கூட்ஸோ இல்லை சர்வீஸஸோ இல்லை கேபிட்டலோ இல்லை லேபரோ வந்து ஃப்ரீயாக ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுது. இதனால் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதாலேயோ இல்லை வந்து குறைக்கிறதுனாலையோ, டாரிஃப் ரேட்ஸை குறைக்கிறதுனாலையோ இல்லை கோட்டாஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுனாலையோ, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிறதுனால எல்லா நேஷன்ஸும் வந்து பார்த்தோம்னா தன்னோட பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சு அவங்க குளோபலைஸ்ட் மார்க்கெட்டு ஏற்படுத்துறதுக்கு ஒரு அவைலபிலிட்டி தான் இந்த குளோபலைசேஷன்னு சொல்லலாம். ஓகேவா. Now let us see the advantages of the globalization. First one, increase in foreign collaboration. குளோபலைசேஷன் எதை இன்க்ரீஸ் பண்ணுது, ஃபாரின் கொலாபரேஷன்ஸை வந்து நம்ம ஒருங்கிணைக்கிறோம். ஏன்னா சம்டைம்ஸ் வி மே ஹாவ் எ ஜாயிண்ட் வெஞ்சர் வித் த அதர் கண்ட்ரீஸ்க்கும் நம்ம ஜாயிண்ட்லியாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லை இன்னொரு இண்டஸ்ட்ரீஸ் இன்னொரு இண்டஸ்ட்ரியோட மர்ஜ் ஆகுது, ஒருங்கிணைக்குது. இல்லை ஃப்ரான்ச்சைஸ், மற்றவங்களோட உரிமத்தை வாங்கி நம்ம இன்னொரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம். அது மற்றவங்களோட டேர்ன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதெல்லாம் குளோபலைசேஷனால் கிடைக்கிற அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மார்க்கெட்டு. ஸோ இந்த பிஸ்னஸோட சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். எப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறோம், லோக்கல்லேருந்து நேஷ்னல் லெவலுக்கு, அண்ட் தென் நேஷ்னல் லெவல்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வி ஆர் இன்க்ரீஸிங் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுனால ஈஸிலி வி கேன் என்டர் இன்டு த ஃபாரின் மார்க்கெட்டுக்கு நம்ம என்டர் ஆகிறோம். இதனால் குளோபலைசேஷனால் நமக்கு என்ன ஆகுது, உரிமத்தொகை தட் இஸ் ராயல்ட்டி நமக்கு கிடைக்குது. அதே போல் மற்ற டெக்னாலஜிஸையும் நம்ம வாங்குகிறோம். டெக்னாலஜி கொலாபரேஷன்ஸை ஒருங்கிணைக்கிறதும் ஏற்படுதுன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிடக்ஷன் இன் பிரெயின் ட்ரெயின். ஆக்சுவலி பிரெயின் ட்ரெயின்னா என்னப்பா, எப்போ வந்து இங்கே நல்லா படித்தவங்க வந்து எல்லாம் படித்ததெல்லாம் ஒரு நாட்டில் இருந்துட்டு ஆனால் தன்னோட திறனை வந்து வெளிநாட்டில் போய் அவங்க வேலை செஞ்சு அதை சம்பாதிக்கிறாங்க பார்த்திங்களா, அதுதான் நம்ம பிரெயின் ட்ரெயின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த சரியான சம்பளம் கிடைக்கிறதுனால வெளிநாட்டுக்கு செஞ்சு போயிடுறாங்க. இந்த குளோபலைசேஷனால் நமக்கு இந்த சான்சஸ் வந்து போகுதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா சான்சஸோட இந்த பிரெயின் ட்ரெயின் வந்து அறவே டிக்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா டேலண்டட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து எல்லா மற்ற நாட்டுக்கு மைக்ரேட் ஆகுறதில்ல, இருக்கிற நாட்டிலே. ஏன்னா பிகாஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுனால, ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் கிடைக்கிறதுனால எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டு ஹோம் கண்ட்ரிலே கிடைக்குது. இதனால் அந்த நாடு அந்த கண்ட்ரி என்னாகுது, தன்னோட மேன் பவரை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுதுன்னு தான் சொல்லலாம். இதெல்லாம் எதனால் சாத்தியம், குளோபலைசேஷனால் தான் சாத்தியம்னு சொல்லலாம்.
Next one is impact of the globalization. Now globalizationோட தாக்கம் தான் என்ன? ஸோ கார்பரேஷன்ஸ் என்ன ஆகுது, ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ், நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்குது. தன்னோட ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை குறைக்குது. அதே போல் நியூ ரா மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது. அதே போல் அடிஷ்னல் மார்க்கெட்ஸ், தே கேன் கிரியேட் மோர் அடிஷ்னல் மார்க்கெட்ஸ். எதனால் அப்படின்னா இந்த குளோபலைசேஷனால் சொல்லலாம். அதே போல் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் என்ன பண்ணுது, மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க, பர்ச்சேஸும் பண்ணுறாங்க, தன்னோட கூட்ஸையும் வேர்ல்டு வைடில் சேல் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லலாம். அதே போல் இட் ஆக்ட்ஸ் அஸ் எ பூம், கன்சியூமர் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம் இந்த குளோபலைசேஷனால். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கம்பெனிஸ், ஃபாரின் கம்பெனிஸ் வந்து நிறைய நமக்கு இன்டெகிரேட் ஆகிறதுனால நம்ம எக்கனாமி லெவல் என்ன ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது. இதனால் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு தான் சொல்லலாம். இந்த குளோபலைசேஷன் வந்து அக்ரிகல்ச்சரையும் நம்ம விட்டு வைக்கலாம் தான் சொல்லலாம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் டெவலப்பிங் தான் சொல்லலாம். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஏற்படுத்துகிறாங்க பிட்வீன் த ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் தென் த குவாலிட்டி பேஸ்டு என்ஹான்ஸ்மெண்ட் இஸ் பாசிபிள் இன் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆல்சோ. இதெல்லாம் எதனால் ஏற்படுதுப்பா, இந்த குளோபலைசேஷன் உலகமயமாக்குதல் மூலம்தான் அப்படின்னு சொல்லலாம். Now let us see the highlights of the LPG policy. ஸோ இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் இந்தியாவில் என்ன தாக்கம் அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய நியூ ட்ரேட், ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதனால் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதே போல் வந்து எம்ஆர்டிபி ஆக்ட் 1969 வந்து திரும்பவும் அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கு. அதே போல் வந்து இந்த ரெகுலேஷன்ஸில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் குறைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஓவர்சீஸ் ட்ரேடு கிடைக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது இந்த எல்பிஜினால். அதே போல் பார்த்தோன்னா we are able to regulate the inflation rates also. பணவீக்கத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அதே போல் மோர் தட் இஸ் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கேன் பி மாடிஃபைடு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேக்ஸையும் இம்போஸ் பண்ணுறோம். லாஸ்ட் ஒன் இஸ் இந்த லைசன்ஸ் சிஸ்டம் வந்து அபாலிஷ் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். ஸோ கன்க்ளூஷனாக நம்ம சொன்னோம்னா இந்த குளோபலைசேஷனும் இந்த லிபரலைசேஷனும் எப்படி இருக்குன்னா ஒரு காயினோட 2 சைட்ஸாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இதனால் மட்டும்தான் நமக்கு எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, இம்ப்ரூவ்மெண்ட், டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம we are having integration with the foreign economy between the nations. So we will conclude up to this. We will see the next chapter in the next video.